அரசிக்கு எதிரான என்ன சொல்றது சின்ன சின்ன அணிகள் சொல்லுங்கிட்டா தீவிரவாதி அணின்னு சொல்லலாம். இவர்களுக்குரிய தண்டனைகள். அடுத்தது மதம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனால் உள்ள சட்டம். மொத்தம் 9 தலைப்புகள் இதோட சம்பந்தப்படுது. நீங்க ரெஸ்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க. சரி, தண்ணியை குடிச்சு டீயில குடிச்சு போயிடணும். ஏன்னா சட்டம் இங்கே நிறைவேறுகிறது. இது தொடர்பான ஏதாவது கேள்விகள் இருந்தா ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. அப்ப மற்ற ரெஸ்ட் எடுக்கிறவங்க எடுப்பாங்க. ரெஸ்ட் எல்லாம் தூங்கிடுவாங்க. மற்ற ரெஸ்ட் எடுப்பாங்க. மொத்தம் கேள்வி இஸ்லாமிய சரியா சட்டம் நாட்டில் நீங்க சொல்ற எல்லா சட்டங்களும் நம்ம நம்ம ஸ்ரீலங்கா எங்க வேறு சட்டம் நம்ம போறோம். நம்மளோட மணி வேல்யூ எல்லாம் நம்ம போறோம். ஒரு தூக்கத்தில் வேற நமக்கு இஸ்லாமிய மொழி இதெல்லாம் வேறு சரியான. ஆனால் நம்மளால சாக்கியலாச்சும் அமெரிக்காவுக்கு 4020 அவ்வளோ பெரிய தொகை அவரை கொடுத்த நாங்கள் அடுத்தது அந்த கவிதா செல்ல ஒன்றும் இல்லை. சரியா, அவரை தான் சொல்லுங்க. அப்படியான நான் சொல்லுவேன். இப்போ அதை என்ன செய்யறது கேட்குறீங்க? அதாவது இஸ்லாமிய அரசு இல்லாத இடங்களில் விரும்பி கூட இதை நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். விரும்பி கூட அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எதுக்குன்னா வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். பழிக்கு பழி வாங்குதல் என்ற இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் உங்களுக்கு வாழ்வுண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களுக்கு வாழ்வுண்டு. அப்ப வாழ்வுண்டு தான் அது நிபந்தனை. களவெடுத்தா கையை வெட்டணும் என்றது இஸ்லாமிய சரியா. அப்போ முஸ்லீம்கள் எல்லாம் சொல்றாங்க நாங்கள் எங்கள் இஸ்லாமிய சரியா தானே நாங்கள் அதை செய்கிறோமே. ஓகே செய்யுங்க என்று அரசாங்கம். கை நம்மளோட கை மட்டும் தான் போகும். முஸ்லீம் அல்லாத ஒருவர் நம்மளோட வீட்டில் திருடுவார். அவர் அந்த சட்டத்தை பார்த்துக்கொள்வார். நம்ம போய் அவங்க வீட்டில் திருடினா கை போயிடும். அதனால வாழ்க்கையில் என்ன பழிக்கு பழி வாங்குறதுல உங்களுக்கு வாழ்க்கை உண்டுண்டா இந்த திருட்டு பயமுண்டு வராது. இப்ப சட்டம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிஃபரெண்டா என்ன செய்யுது இருக்கு. இதே மாதிரி தான் பரிகாரம் என்ற பகுதியில் பிரயோசனம் இல்லாம அங்க போகும். தனிப்பட்ட ஒரு நபர் சும்மா சுமந்து கண்டிருப்பாரே தவிர கொலை பற்றி ஒரு பயமோ மற்ற பற்றி ஒரு சமூக அச்சமோ அது ஏற்படாது. இது சட்டம் எதற்கு வருது அப்படின்னு சொன்னால் ஒரு அச்சம் என்ன செய்யணும் எல்லார உள்ளங்கள்லையும் அந்த தண்டனைக்கு எல்லாரும் பயப்படணும். உண்மையில இப்ப சவுதி அரேபியாவுடைய சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னா நாங்கள் சவுதி அரேபியாவுடைய மார்க்க ரீதியான விஷயங்கள் எல்லாவற்றையும் இங்க பேசல. குற்றவியல் சட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சப்ஜெக்ட் என்னது ஒரு 100% பார்த்து நடைமுறைப்படுத்தப்படுவதனாலதான் ஒரு மனிதன் அடிக்கவே யோசிக்கிறான். ஏன்னா அந்த ஒரு பகிரங்கமான ஒரு அச்சம் என்ன செய்யுது ஏற்படுகிறது. இந்த அச்சம் நிலவும் எல்லாருக்கும் சமமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றினா மட்டும்தான், இல்லாட்டி நிலவ போறது இல்லை. எனக்கு அப்படியான இடத்துல நாங்க அரசு இல்லாட்டி பரவாயில்ல எங்களுக்குள்ள கையை காலை வெட்டிக்கிறோம் அந்த சட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது நிறைவேற்றி விடக்கூடாது. அப்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை. அது இஸ்லாமிய அரசு இருக்கணும். இஸ்லாமிய அரசு தான் அதை நிறைவேற்ற வேண்டும். மற்றபடி முஸ்லிம்கள் அதாவது மற்ற அரசுகளுக்கு கீழ் வாழ்கிற இடத்துல அந்த நாட்டுடைய சட்டம் எதை சொல்லுதோ அதைக்கு அடிபணிஞ்சு வாழ்றதுல மார்க்கம் எதையும் சொல்லல. ஆனால் உள்ள விருப்பம் மிக முக்கியம். உள்ளத்துல இந்த சட்டங்கள் மனித சட்டங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய சட்டங்கள் அல்லாஹ் இறக்கிய சட்டங்கள் தான் நீதியானது என்ற அந்த சரியான அகீதா இருக்கணும். அல்லாஹ் சொன்ன சட்டத்தை விட இந்த சட்டம் நல்லா இருக்கேன்னு அவர் நினைச்சாரு, அவர் குஃபர் செய்றாரு. அவர் என்ன செய்யறாரு? குஃபர். ஏன்னா இறைவனுடைய சட்டம் எல்லா மனிதர்களுக்கும் நீதியையும் பொதுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டம். இதுல கவனமாக இருக்கணும். மற்றபடி நமது உரிமையை பெற்றுக் கொள்வதற்குள்ள எல்லா ரூட்டையும் நம்ம என்ன செய்யலாம் அங்க பயன்படுத்தலாம். சரி, அதாவது இப்ப ஆசிட் இருக்குது, இதன் மூலமாக அதாவது ஒருத்தரை காயப்படுத்திட்டா இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்கிறாங்க. திருப்பி நம்மளும் எசிட்ட ஊத்துறதா கரெக்டா அப்படின்னு உண்மையிலே எசிட்ட ஊத்தலாம். ஏன்னா நம்ம என்ன நிபந்தனை பார்த்தோம், அதாவது அந்த தண்டனை கொடுக்கிற நேரத்துல பிலா ஹைஃப் எல்லை என்ன செய்யக்கூடாது தாண்டக்கூடாது. நிச்சயமாக இதுக்கு வழிபலி அப்படி என்ன செய்யலாது, இதான் நீங்க எடுக்க வேண்டிய இடம் கரெக்டா. நம்ம அதாவது அதை திருப்பி அதை தண்டிக்கிற நேரத்தில் நம்ம சரியா அப்படி என்ன நமக்கு என்ன செய்யலாம் அந்த இடத்துல செய்ய முடியாது. எனவே அப்படியான ஒரு கட்டம் வருமாக இருந்தால் மற்றது இதை இஸ்லாம் சொல்லவும் இல்லை. இந்த தண்டனை முறையை இப்படி நடந்த முறையை இந்த கை எதை என்ன எடுக்கணும் நஸ்ல வந்த செய்தியும் இல்லை. இந்த மாதிரி கட்டத்தில் அவங்களுக்கு என்ன பாதிப்பு நடந்ததுன்னு பார்க்கணும். இதை இப்படி செய்வதனால ஆயுதத்தை பத்தி இஸ்லாம் சொல்லல, ஆயுதம் எதுவும் இருக்கலாம். இப்படி நடந்ததுனால என்ன பாதிக்கப்பட்டிருக்கு, நிச்சயமா என்ன செஞ்சிருக்கும், கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், பார்வை இழந்திருக்கலாம், தோளுடைய பகுதிகள் என்ன செய்யலாம் போயிருக்கலாம். அந்த பாதிப்பு வச்சுதான் நான் முடிவெடுக்கணும்.
நினைக்கிட்டா இதுல அது வரல, இதுல பகுதியில் அது வரல. முகத்துடைய பகுதிகள் எல்லாம் முழுசாக ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்பட்டு அந்த கண்ணமாக இல்லை. நினைக்கிட்டா அப்ப இதுக்கு சொல்ற ஜுருஹ் நினைக்கிட்டா காயப்படுத்தப்பட்ட இடம். ரெண்டுல ஒரு சட்டத்துல தான் என்ன செய்ய, கண் போயிட்டுன்னா ஒரு பார்வை போயிட்டுன்னா அதுக்குரிய சட்டம் என்ன செய்யுது அங்க இருக்குது. அல்ல கண் அப்படியே இருக்கு, ரெண்டு பார்வையும் என்ன செஞ்சுட்டு போயிட்டுன்னா அவரை எவ்வளவு நம்ம பார்க்கிறோம். மூக்குடைய சப்ஜெக்ட் என்ன செஞ்சுட்டு மூக்கு பாதிக்கப்பட்டுன்னா அதுக்குரிய சட்டத்தை நம்ம என்ன செய்வோம். அப்படித்தான் அதுல கணக்கெடுக்கப்படணுமே தவிர ஒவ்வொரு டூலையும் யோசிச்சிக்க கூடாது. நினைக்கிட்டானே எசிட்டால் நடந்தா என்ன, பெட்ரோலெல்லாம் நடந்தா என்ன, அப்படி என்ற பகுதி நம்ம பார்க்கணும். பாதிப்பு என்ன, பாதிப்பு என்ன, அந்த பாதிப்பை வச்சு தான் தீர்ப்பு சொல்லணும். இதை வச்சு தீர்ப்பு சொல்ல இயலாது. எசிட்டால ஒரு பாதிப்பு நடந்து அந்த பாதிப்பு என்ன இடத்தை வச்சு தான் என்ன செய்யணும் தீர்ப்பு. நிச்சயமாக எசிட் வீச்சு என்பது இஸ்லாமிய அரசு ஒன்று இருந்தால் அப்படி ஒரு பாதிப்பு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டா அதுக்கு வார தண்டனை அவன் வாழ்நாள்ல மீற முடியாது. பரிகாரம் நிச்சயமா 2 கண்ணும் பாதிக்கப்படும். அப்ப சொல்லு 4250 தீனார் அதுல என்ன செய்யும் வந்தாகும். அதை தாண்டி விளங்கிட்டா அடுத்த உறுப்பு பாதிக்கப்பட்ட இன்னொரு 4250 என்ன செய்யும். ஒன்றுல எல்லாம் ஈக்குவல் ஆகிறது இல்லையே. 4250 என்ன வரும். கண்ணம் என்ன, அது செயலிழந்து போய் கண்ணத்துடைய அந்த எல்லாமே செயலிழந்து போனால் அல்லது அதனுடைய காயங்கள் என்ற அடிப்படையில் சதை என்ற அடிப்படையில் காயங்கள் சொல்லணும், அதுக்குரிய கணக்கு வரும். வாழ்க்கையில மீறல் போனாங்க அவனால ஒரு கொலை குற்றத்தையும் தாண்டி ஒரு தண்டனை அவன் என்ன செய்யணும் நிறைவேற்றணும். எனவே அது ஒரு அது வேண்டுமென்று நடந்து என்ற பகுதியில நிறைவேற்ற முடிந்திருந்தால் அந்த தண்டனையை உண்மையிலேயே ஒரு நிறைவேற்ற முடிகின்ற ஒரு கட்டம் வந்து வைங்களேன், நிறைவேற்ற முடிகிற ஒரு கட்டம் வந்தா என்ன செய்யலாம், ஒரு என்ன எலக்ட்ரானிக் வடிவத்திலேயோ மற்ற வடிவத்திலே தண்டனையை நிறைவேற்ற முடிய ஒரு சிஸ்டம் கொண்டு வருகிறத எந்த விதமான அநியாயம் இல்லாம சரியா அந்த வீதாசாரத்துக்கு ஏற்ப என்ன செய்யலாம் நிறைவேற்றலாம். ஒரு கட்டம் வந்துட்டா நிறைவேற்றலாம். விளங்கிட்டான். அப்படித்தான் நம்ம அதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்டென்ஷன் அதாவது கொலை செய்யணும் நோக்கத்தில் கொலை செய்யும் வேற ஒன்று செய்ய கூட தவறுதெல்லாம் நடக்கும். உமர்அலி காலத்தில் வர சம்பவம் ஒன்றுதான் அந்த ஒட்டகத்துக்கு கண்டறிஞ்சிட்டாருல ஒருவர் வந்த இடையில அவர் வாப்பா மாட்டாரு. அவருக்கு கொலை குற்றத்துக்கு தண்டனை கொலை என்று வருது சார் அவருக்கு. அவர் திருப்பி 3 நாள் தவணை கட்டு போறாரு. அதுக்கு இன்னொரு சஹாபி அதை பொறுப்பணிக்கிறாரு. முதலாவது அந்த செய்தி வந்து மிச்சம் பலகீனமான செய்தி. அவர் வாக்களிச்சு வராத பெரிய சம்பவமாக என்ன செய்வாங்க கதையா பாட்டாலாம் வருவார். அதனால மிச்சம் பலகீனமான செய்தி உண்டு. 2வது வந்து தவறி நடந்த கொலைக்கு தண்டனை இல்லை என்றது நமக்கு தெளிவு. இப்போ அதே என்ன செய்யுது அதை காட்டுது. இந்த செய்தி ஒரு அடிப்படையற்ற ஒரு செய்தி என்றது என்ன செய்யுது அது காட்டுது. என்றால் தவறி நடந்தா நம்ம பார்த்துட்டோம். அதாவது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றார் கான லி முஃமினின் யக்துல முஃமினன் இல்லா ஹதா. வணங்கிட்டா தவறி நடந்த கொலைக்கு அல்லாஹ் தஆலாட்ட மரண தண்டனை என்ற ஒன்றே இல்லை. அப்படி இருக்கக்குள்ள எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த மாதிரி பொறுப்பாங்க. அந்த கதையில முழு டீட்டெயில்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த செய்தி மிக பலகீனமான செய்தி என்றது கன்ஃபார்மான சப்ஜெக்ட். தவறி நடந்த கொலைக்கு என்ன தண்டனை இல்லை, பரிகாரம் தான் என்ன செய்யும் தெரியும். சவுதியில் வந்து ஒரு ஸ்ரீலங்கா பணிப்பெண்ணுக்கு வந்து தண்டனை கொடுத்தாங்க. அந்த குழந்தைங்க அது வந்து வேணும் செய்யல, அப்போசா செய்யல, அது பால் கொடுக்கும் போது. சரி, நான் இப்போ என்ன கேட்குறேன்னா அதாவது அந்த பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சம்மந்தமாக நிறைய பேசிக்கிறேன். நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க அது வேணும்னு நடக்கலைன்னு? நீங்க ஜட்ஜா இருந்தீங்க. நான் வரேன். அதாவது ஒரு விஷயம் தவறி நடக்கவில்லைன்னு முடிவெடுக்கிறது யாராய்க்கணும்? நீதிபதியா இருக்கணும். அல்ல குற்றவாளி சொல்றதை கேட்கக்கூடாது. குற்றவாளி என்ன சொல்லுவாரு, நான் இப்படி நடந்தேன் அப்படின்னா அவங்க தெளிவா சொல்றாங்க தானே, அப்படி எடுக்கலாமா? எடுக்கலாம். சம்பவத்துல நான் நேரடியா இருந்திருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம பேசுறதுக்கு நேரடியா நான் கண்ணப்பா அதெல்லாம் அந்த பிரச்சனையே இருக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. எந்த அடிப்படையில நீங்க முடிவெடுக்க? நான் முடிவெடுக்கலாத அது வேண்டுமென்று நடந்தது நான் சொல்ல வரல. நான் வேண்டுமென்று தான் நடந்ததுன்னு நான் சொல்ல வரேன். வேண்டுமென்று நடந்ததா வேண்டுமென்று நடக்கவில்லையான்னு நீங்களோ நானா முடிவெடுக்க இயலாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க அப்படி நடந்திருந்த உங்களுக்கு விளங்கிட்டா ஓகே, இல்ல அது வேண்டுமென்று நடக்கல எடுத்துக்கான ஆதாரம் என்ன? ஒண்ணும் இல்லை. இவங்க என்ன சொன்னாங்க, இங்க இருந்துட்டு அது அவங்க வந்து சரியா தான் சொன்னாங்களா, மொழிபெயர்ப்பாளர் மாத்திட்டாராங்க அப்படி சொன்னாங்க. சரி, மொழிபெயர்ப்பா மாத்தி உனக்கு எப்படி தெரியாது? நீ பாத்தியா மொழிபெயர்ப்ப? நீ இருந்தியா அந்த இடத்துல? யார் உனக்கு இதை சொன்னது? எல்லாரும் சொல்றாங்களே. இப்படி நீதிபதி இருந்தா இந்த மாதிரி வைக்கும் இந்த விசாரணை. அதாவது அதை பத்தி பேஸ்லெஸ் செய்திகள் தான் போச்சு. சவுதி அரசாங்கத்துக்கான முழு தேவையும் என்ன இருந்துச்சு தெரியுமா? அந்த தண்டனையை கேன்சல் பண்ற தேவை இருந்துச்சு. அதை முதலா புரிஞ்சுக்கிறோம். சவுதி அரசாங்கத்துக்கு இந்த தண்டனை நடக்கக்கூடாது என்றதுதான் சவுதி அரசாங்கம். ஏன்னா அவ்வளவு ஒரு கெட்ட பேர் அந்த அரசாங்கத்துக்கு வருது. அவள் மைனர் பெண் என்றாங்க. இஸ்லாமிய பார்வையில மைனர் பெண் இல்லையே. இஸ்லாமிய பார்வையில பருவ வயது அடைஞ்சிட்டா அவங்க மேஜர். மைனர் வந்து இஸ்லாமிய பார்வையில் அதில் சின்ன பிள்ளையோட சாட்சி சரியா இருக்கும். இந்த சட்டம்லாம் இஸ்லாத்துல இல்லை. சின்ன பிள்ளை பொய்யும் சொல்லுவான். 9 வயசு பிள்ளை வந்து சாட்சி சொன்னா இஸ்லாத்துல ரிஜெக்டட்.
விளையாட்டுத்தனமா ஏதாவது சொல்லிட்டு போய் நாம ஜெயில வந்துட்டோம் இல்லைங்களா? அதை இஸ்லாம் சின்ன பிள்ளை உண்மைதான் சொல்ல முடியல அவங்க சட்டம் வச்சுக்கிறாங்க, அது பிள்ளை. அதனால இஸ்லாமிய அரசுல அதாவது அந்த அங்க நடந்த விஷயம் என்னன்னா, சவுதி அரசாங்கத்து மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் அது இதெல்லாம் எப்படி பாஸ்போர்ட்ல எப்படி 17 வயசு தான் நீ எப்படி தண்டனை கொடுக்கலாம் அது. அதனால அரசு அப்ப வந்து கிங் சல்மான் வந்து ரியாதுடைய கவர்னரா இருந்தார். அவர் போய் இறங்கி பேசுறாரு, என்ன எல்லா செலவும் நம்ம அடுத்த பிள்ளை ஒரு சுகீனமான பிள்ளைக்கு அந்த அந்த ஃபேமிலிக்கு அவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் ஃப்ரீயா செய்யறோம், அது செய்யறோம், அரசாங்கம் உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் தரோம், மரணதான கொடுத்து தான் நான் சொன்னாங்க. அது இப்ப என்ன செய்யறது? வழக்குல சின்ன ஒரு சான்ஸ் இருந்தா அந்த அந்த வழக்கு எவ்வளவு காலம் போச்சு தெரியுமா? 6-7 வருஷங்கள் போச்சு. அதை புரிஞ்சுக்கணும். இலங்கையில இருந்து போறதும் வாரதும் டாக்டர்ஸ்மார் சந்திக்கிறதும் பேசுறதும் நீங்க அதை விரிவா பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ரிசானா நஃபிக் சார் பேரை சொல்லிடுறேன். ரிசானா நஃபிக் உடைய வழக்கு அது சம்பந்தமான ஒரு 30-40 பக்கம் அளவுல ஒரு கட்டுரை எழுதினேன். அது சம்பந்தமான ஒரு உரையும் இருக்கு. இந்த கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி விளங்கிட்டா அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த சப்ஜெக்ட்ல வந்து நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, இந்த கேஸ் உண்மையா பொய்யா பிழையா சரியான்றது நான் நீங்களும் பேச இயலாது. அது நீதிமன்றம் என்ன செய்யணும், பேசணும். வெளிப்படையான ஏதாவது காரணங்கள் விளங்கி நம்ம நேரடியா பார்த்த ஒரு காரணம் விளங்கி அல்லது பட்ட பகிரங்கமாக மீடியால வந்து விளங்கினா பரவாயில்லை. நம்ம இந்த ஒரு ஸ்பீச்சை முடிஞ்ச பின்னால் ஒரு டாக்டர் எழும்பி வந்து என்ன சொன்னாருன்னா, அது வந்து என்ன அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அழுத்தத்தால தான் அப்படின்னு சொல்லி அவர் அப்பதான் வெளியாகினு நினைக்கிறேன், அழுத்தத்தால தான் நடந்துன்னு சொல்லி. ஆனால் அதுக்கான இங்க ப்ரெஷர் நடந்திருக்கு, இங்க கடுமையான ஒரு ப்ரெஷர் நடந்திருக்கிறதுன்றத வைத்திய அடிப்படையிலையும் அவங்க நிரூபிச்சாங்க. இப்போ வைத்திய அடிப்படையில் நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா, உண்மையிலே அந்த புள்ள வந்து கொலை செய்ய நினைச்சிருக்காது என்றது உண்மையாக இருக்கலாம். அதை நம்ம யூகிக்கலாம். நினைக்கிறத எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, ஆளை பார்த்து நினைக்கிறது இல்லை, சட்ட அடிப்படையில் இருக்கக்கூட இந்த புள்ள நினைச்சிக்குமா இப்படி எல்லாம் சட்டம் எடுக்கிறது அப்படின்னு எல்லாரும் போயிடுவாங்க. நல்லங்கிட்டா அதாவது இன்டென்ஷன் எப்படி முடிவெடுக்கணும்னா பிராக்டிக்கலான அடையாளங்களை வச்சுதான். எல்லா மனுஷனும் கொலை செஞ்சிக்கப்படாதான் நினைப்பான், நீ ஆயத்துக்கு கொலை செஞ்சா செஞ்சிருக்கப்படாது நம்மளோட வாழ்க்கை அணியாம போதும் இந்த உணர்வு எல்லாத்தையும் தான் இருக்கும். கொலை செய்கிற நேரத்திலேயே 10% என்ன இருக்கும், பேசாம விட்டுட்டு போகணும் இருக்கும். இதை வச்சா தீர்ப்பு சொல்றது, அதை வச்சு தீர்ப்பு சொல்றது இல்லை. தீர்ப்பு எப்படி சொல்றதுன்னா, இவங்க அதாவது ஒரு 17-16 வயசுல உள்ள ஒரு யுவதியை கொண்டு வந்து 18-19 ஏற்கனவே குடும்ப பிரஷர்ல கொண்டு போய் வெளிநாட்டில் விட்ற அவனை முதலா பிடிக்கணும். கரெக்டா கொண்டு வந்த விட்டு அவள் வந்து குடும்பத்தையும் பிரிஞ்சு எல்லாரையும் பிரிஞ்சு குழந்தை வளர்ப்பும் தெரியாம தாயிட அரவணைப்பும் இல்லாம பிள்ளைய கையிலிருந்து கொடுக்குறா, பாலை கூட அதை கூடன்னு சொல்லி கொடுக்குறான். கொடுத்துட்டீங்களும் ஆத்திரமே தண்டை பிள்ளைங்கள யார பிள்ளைங்கள கை குழந்தையாக இருந்தாலும் அது ஒரு ஓவராக அதாவது என்னது அட்டம் பிடிக்கிற நேரத்தில் ஒரு கோபம் மிகச்சிக்கலாம் அந்த பெண்ணுக்கு. அந்த நிமிடம் கோபத்தை மேய்ச்சி ஒரு கோபத்துல ஒரு பிரஷரை கொடுத்தீங்கன்னா குழந்தை இறந்துச்சு. இப்படி இறந்தா தவறி நடந்த கொலைன்னு சொல்ல மாட்டாங்க, நடந்த முறையை வச்சுதான் முடிவு எடுக்கிறது இது தவறி நடந்ததா இல்லையான்னு. உதாரணம் தான் சொல்ல, நான் கத்தியால குத்திட்டு அல்ல நான் கொலை செய்யவே நினைக்கிற செத்துட்டாருன்னு சொல்லக்கூடாது, குத்தினது கத்தியால சாவுதான். அது மாதிரி ஒரு ஆத்திரத்தில் என்ன செஞ்சிருக்கலாம், இப்படி கத்துதேன்னு ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிருக்கலாம் பிரஷர் ஒன்று கொடுத்திருக்கலாம், குழந்தை இப்படி இறந்துட்டா என்ன சட்டம், மரண தண்டனை. ஆனா உண்மையில் அவங்களோட உள்ளத்துல அது இல்லாமல் இருந்திருக்கிறது. இதைத்தான் நான் அதுல பேசுறேன். சரி, இது எப்படி அதில் என்ன நடந்தது தெரியும், உண்மையிலே ஒரு குற்றவாளியாக இல்லாமல் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். நீதிபதிகள் தவறிழைக்க வாய்ப்பு இருக்குது. நீதிபதிகள் தவறிழைக்க அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஆதாரம் அடுத்த மொழிபெயர்ப்பு பண்றதெல்லாம் சும்மா இப்படி நடக்கிறது இல்லை. கொலை ஏற்றுக்கொண்டு ஆமை ஏற்றுக்கணும் கலர் போ அப்படின்னு செய்யறது இல்லை. 3 மொழிபெயர்ப்பாளர்கள் மாறி 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 வருவாங்க. அந்த கேஸை டீல் பண்ண ஒரு நேரடியான ரியாத்தில் இருந்த ஒரு மொழி இருந்தார். அவருடைய நான் நேர தொடர்புல தான் மரண தண்டனை நடக்கிற இடத்துக்கு அவர் போனார். அவரை கூட்டிட்டு போனாங்க டிரான்ஸ்லேஷன். கடைசி நிமிடம் கேட்டாங்க மன்னிக்கிறதுக்கு. அவரோட ஃபேமிலியில நிறைய பேர் ரெடியாக இருந்தாங்க அதை மன்னிக்கிறதுக்கு. ஆனா அவங்க வாக்கு கொடுக்கல. ஒருத்தர் மன்னிச்சாலும் சரியே, ஆனா அவங்க வாக்கு கொடுக்கல. தாயோட தான் பேசுறாங்க, அம்மா மன்னிக்கலாமே. அந்த மன்றத்துல எதுல அந்த மரண தண்டனை கொடுக்குற இடத்துல போய் கேட்டாங்க மன்னிக்கலாமே அப்படின்னு சொல்லி. என்னது என் புள்ள மரணிச்ச வேதனை எனக்கு வேதனை தான் என்ன தாய் உறுதியா நின்றா. கல் நெஞ்சம் உள்ள தாயன் இவங்க சொல்ல விளங்கிட்டா. என்ன நெஞ்சம் உள்ள தாயா இருந்தாலும் சரி சட்டம் என்ன செஞ்சுட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு உரிமை கொடுத்துரு மரண தண்டனை கொடுத்து அந்த குடும்பத்துல நிறைய பேர் விரும்பினா இவ்வளவு உலகமே ப்ரெஷர் பண்ணதை நம்ம விட்டுருவோம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தாய் என்ன செய்யல, அந்த தானே கொடுத்தவன் விட்டுருவோம்னு அவங்க ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தா சரி ஓகே நான் மன்னிச்சிடும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே. குடும்பம் அதை பேசுமே மரண தண்டனை மரண தண்டனை. சில வேளை அந்த பிள்ளைக்கு என்னடா மரண தண்டனை நடக்குன்னு கூட இருந்திக்கலாம். கடைசி காலத்துல தெரிஞ்சிட்டுலாம், கடைசி காலத்துல எல்லாமே தெரிஞ்சுட்டு அல்ல அந்த குடும்பத்துக்கு ரஹமத்தை செய்யணும், அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்,
அப்படி என்ற நிலைமையில தான் நம்ம என்ன செய்யலாம், துவா கேட்கலாம். எனவே அந்த நம்ம தீர்ப்பு விஷயங்கள்ல நம்ம சரியாயிருக்கும். நான் வேண்டுமென்று நடந்துன்னு சொல்லலை, எனக்கு தெரியாது. நீதிமன்றம் அதை என்ன செஞ்சது, முடிவெடுத்தது, இது வேண்டுமென்று நடந்தது. கொஞ்சம் தெளிவாக சொன்னேன். காரணம் அது நிறைய பேர் எங்களை உள்ளத்திலே ஒரு பாதிப்பு தானே அது, விளங்கிட்டா. ஆனால் நம்ம அதை நடுநிலையாக பேசணுன்றதுக்காக சொல்கிறேன். முதலாவது இதில் மிகப்பெரிய குற்றவாளி அவனோட வாப்பா, அவனோட உம்மா, அதை அனுப்பி ஏஜென்ட்ஸ் 16-17 வயசுக்குள்ள நீ மாற்றி அனுப்புறதுக்கு உடம்புறேன்னா எப்படி பேசுவாங்க. ஒருவர் கவனக்குறைவால் ஆக்சிடென்ட் நடந்து அதனால் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு ஒருவர் மரணித்தால் அது கொலை ஆகும். அதில் சொன்னோமே, அதாவது ஒருவர் வண்டி ஓட்டிட்டு போறாரு, அவர்ல எந்த பிழையுமே இல்லை, ஒருத்தன் தானா வந்து பாஞ்சா அவர் குற்றவாளி இல்லை. அல்லது அதாவது வீதியால போயிட்டு ஒன்று நடக்கு, தானா வந்து பாஞ்சா அவர் குற்றவாளியாக முடியல, மெயின் ரோட்ல போயிட்டு. அதே நேரம் இவர் வந்து போனை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு ஓடுறாரு, ஒரு ஆள்ல போய் என்ன செஞ்சிட்டாரு, வீதியில போறதுல அடிச்சு, இங்கே நடு ரோட்ல போன வண்டி ஒரு பேமெண்ட் லேட் வைங்கள அடிச்சுட்டாங்க. இப்போ என்ன குற்றவாளி, இப்பதான் தவறுதலான கொலை, வேணுமென்று கொலை இல்லதான். ஆக்சிடென்ட் எல்லாம் ஆக்சிடென்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பர்பஸ்லி கொள்றது நடக்கும், வேணுமென்று ஒரு ஆளை போட்டு அடிக்கிறது நடக்கும். ஆனால் நிரூபிக்க கஷ்டம். அது வந்து என்ன, அதனால அந்த வேலையை பார்க்குறாங்க, நிரூபிக்கிறது கஷ்டம். தவறுதலான கொலை என்று தான் என்ன செய்வாங்க, அது பெரும்பாலும் பதிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தவறுதலான கொலையிலிருந்து வெளியே வர வாய்ப்பு இருக்குது. குற்றவாளி யாராக இருந்தாங்க, அந்த cross பண்ணினவராக இருந்தார், அவர் கவனமாக எங்கேயோ பார்த்துட்டு என்ன இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னால் அப்போ தவறுதலான கொலை என்ற பகுதியிலிருந்து இவர் என்ன செஞ்சிருவார், வெளியே வந்துடுவார், சட்டத்துக்குள்ள வர மாட்டார். அதான் நினைக்கிறேன். ஹுதூத் என்ற பகுதியை என்ன செய்வோம், அதான் அந்த அடுத்த பகுதி தோறா நாளைக்கு இன்ஷால்லா அதை எடுத்து போயிடுவோம் இன்ஷால்லா. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் கொலைகேஸோட முடிச்சிருவோம். ஒரு சகோதரியும் மச்சான் சேர்ந்து வேணும்னு ஒரு நாளை கொலை செஞ்சா எப்படி சொன்னீங்களா, சகோதரி மன்னிச்சுலாம் நடந்தது கிடையாது. சகோதரியும் மச்சான் சேர்ந்து கொலை செய்யறாங்க, ஒரு சகோதரியும் சேர்ந்து சகோதரி தம்பியை அண்ணனை கொலை செய்திருவாங்க, 2 பேர் சேர்ந்து. அதாவது இப்ப இவருக்கு மன்னிக்கிற உரிமை இஸ்லாமிய கேள்வி என்னன்னா, நம்மளை நீதிபதி ஆகிட்டாங்க. இப்போ என்னென்னால் இப்போ மன்னிக்கிற உரிமை இருக்குது. உதாரணமா ஒரு நம்ம இது கெட்ட உதாரணம் யாரையும் வைக்கல, அது சரியா. ஒருத்தர் ரிவரா பயான்ல எப்போ பார்த்தாலும் இப்போ உதாரணமா இவர் எக்ஸிடென்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன் உதாரணம் சொல்லுவாரா, முன்னால் உள்ளவர. அதனால கொஞ்சம் பேர் முன்னாலே உட்கார்றது இல்லை, எதை எடுத்தாலும் முன்னால் ஒரு உதாரணம் சொல்றது. அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு இப்போ ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தரை கொண்டுடுறாரு, சரியா. அந்த மச்சான் அப்படித்தானே, அந்த பிள்ளையுடைய அண்ணனையோ தம்பியோ கொண்டுடுறாரு. கொண்டுட்டு இப்போ வழக்கு வருது, வேணுமென்று இவர் தான் என்ன செஞ்சாரு, யார் கொலை செஞ்சாரு, இந்த இவங்க 2 பேரும் தான் கொலை செஞ்சாங்கன்னு வருது. இவங்க 2 பேரும் கொலை செஞ்சாங்கன்னு வந்துட்டா இவ எப்படி மன்னிக்கிறது? அப்ப பிரச்சனை இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன்டா, நீங்க சொன்னது வந்து 2 பேரும் சேர்ந்து கொலை செஞ்சா மன்னிக்கிற உரிமை இல்லைன்னா இவங்களும் கொலைகாரம். நீங்க சொல்ற போயிட்டு வழக்கு கேளுங்க. இல்ல திட்டம் போட்டுன்றது எங்க சிந்தனை வழக்குன்றது அப்படி இல்லை. கேளுங்க, 2 பேரும் சேர்ந்து கொலை செஞ்சா 2 பேரும் குற்றவாளி, அப்ப மன்னிக்க இயலாது. ஒருத்தர் தான் கொலை செஞ்சாருண்டா அடுத்தவங்க என்ன குற்றவாளி இல்லை, அப்ப மன்னிக்க இயலும். நீங்க என்ன சொல்றீங்கடா, கொலை செய்யறதெல்லாம் இவருக்கு விருப்பம், வணங்கிட்டா, இவதான் திட்டமெல்லாம் போட்டு கொடுக்குறா, ஆனா இவன் என்ன செய்யல, அதுல சம்பந்தப்படல, கொலை என்ன செஞ்சுட்டு நடந்துட்டு. இது கேஸோட சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த கேஸ் வந்து இவவும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிற நிரூபிக்கப்படாது விட்டால் இந்த சப்ஜெக்ட் கேள்வியே இல்லை. எங்களுக்கு தான் படுமே தவிர இல்லை, இப்பவும் சேர்ந்து தான் செஞ்சுக்கிறான்னு சிந்தனையில படுமே தவிர நிரூபணம் உண்டு இல்லை. உங்க விலைக்கு அதான் நான் சொல்ல வரேன். இது வந்து கற்பனை இலக்கியம் கிடையாது. இவளும் சேர்ந்து தானப்பா இந்த விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, நடத்திக்கிறாங்க, ஆனா இந்த கேஸ்ல வெளியே வராதனால இப்போ யோவே மன்னிச்சுட்டா அப்படின்ற பகுதிக்குள்ள வரும். அதே நேரம் உண்மையில உங்களுக்கும் அப்படி ஒரு சந்தேகம் வந்துட்டுண்டா நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு அந்த சந்தேகம் 100% வரும். அப்ப மற்ற கேஸ் என்ன செய்வாங்க, உங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தேகம் வரும் இல்லையே, அந்த குடும்பத்துல 10 பேருக்கு அந்த சந்தேகம் வரும். சந்தேகத்தை கேஸா ஃபைல் பண்ணினா இவருக்கு அந்த ரைட் என்ன செஞ்சிடும், போயிடும். ரைட்டா, அந்த சந்தேகத்தை கேஸா ஃபைல் பண்ணிட்டோம்னா இவர் சந்தேகம் இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, இந்த நாள் வழக்குன்றது வறுமை எல்லா பகுதியிலும் வந்துட்டா அப்ப சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யுது, சாடமாடையா இருக்குதுன்னு வந்துட்டாலே அவரை என்ன செஞ்சிடும், ஒதுக்கிடுவாங்க. எனவே எப்படியும்
இந்த சப்ஜெக்டுக்குள்ள இந்த இது கம்ப்ளிகேட்டடே ஆகாது. எங்களோட சிந்தனைக்கு அது கம்ப்ளிகேட்டட் ஆகும். ஜென்ரலாக கேட்டான் அதான் விஷயம். 2 மாதம் நோன்பு பிடிக்க கஃபாரா ஆகும். இன்னொரு சஹாபி வந்து அவர் ஒரு குற்றத்தில் சொல்லக்குள்ள ரசூல் அடுத்து 2 மாதம் நீங்க நோன்பு பிடிக்கணும். அது எனக்கு இல்லை படிப்படியாக வருது. 2 மாதம் தொடர்ந்து நோன்பு பிடிக்கணும் கஃபாரான்றது இதுக்கு மட்டும் வரல, இன்னும் வேற சில விஷயங்களுக்கு வந்து அதுல தான் படிப்படியாக வரும். அது என்ன தெரியுமா, நோன்புடைய காலத்துல மனைவியோடு உறவு கொண்டு விட்டால் உள்ள சட்டம் அது இங்கே இல்லை. படிப்படியாக குறைச்சி வார என்ற சப்ஜெக்ட் வந்து இந்த பகுதியில் இல்லை, அங்க மட்டும்தான். அது அந்த மாதிரி ஒரு தவறு நடந்து விட்டால் அவர் வந்து சொல்றாரு. அப்போ அதுக்குரிய திட்ட பரிகாரம் எல்லாம் சொல்லிட்டு வந்து இவ்வளோ நீங்க தர்மம் அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்ன பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தர்மத்தை எடுத்து அவருக்கே கொடுத்தாங்கன்ற செய்தி என்ன செய்யும் அதில். ஏன்னா அது சப்ஜெக்ட் இதுல எல்லாம் வேறு. வேற கேள்விகள் இல்லைன்னா அடுத்த சொல்லுங்க. பருவ வயது நாங்கள் அஜ்னபி மஹரமி சம்பந்தமாக பேசுகிற டைமில் அதை பேசினோம். அதாவது பருவ வயது அடைதல் அப்படி என்றதை பொறுத்த வரைக்கும் தொழுகை கடமையாக்கப்படுற வயதை என்ன இஸ்லாமிய அறிஞர்கள் பருவ வயதாக கணக்கெடுக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பருவ வயது என்பது அவருடைய மாதாவிடாய் காலத்துடைய ஆரம்பம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் 10 அப்படி என்று சில அறிஞர்களும் இல்லை 13 என்றதும் சிலர் வயசில் அவர்களுக்குரிய பருவயதுக்குரிய அடையாளம். குரல் கனமாகுவது, அவர்களுடைய பால் உறுப்புகளுடைய அந்த சிந்தனை மாற்றங்கள் வருவது, அவருடைய மாற்றங்கள் ஏற்படுவதை ஒரு நம்ம வெளிப்படையாக என்ன செய்யலாம் பார்க்கலாம். இப்படி பார்த்து இதுதான் என்ன பருவ வயதுன்னு சொல்லணும், இது வயசு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அப்படின்னா. ஸோ இதில் வந்து என்ன எந்த ஒப்பீனியனும் எப்ளை ஆகும். ஒன்றில் ஒருத்தருக்கு வந்து என்ன 10 வயதிலேயே என்ன ஒரு பருவ வயதுக்குரியவர் என்ற கருதக்கூடிய அமைப்பில் என்ன செய்யலாம் அவர் உருவாகலாம். இல்லை 10 வயதில் அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலும் இன்னும் எனக்கு இல்லை பருவ வயது அடைகிற மாதிரியே உடைய சிந்தனைகள் இல்லை அப்படின்ட்டு வரலாம். பேச்சில் வச்சு முடிவு எடுக்கப்படாது. இப்போ 4 வயசுக்குள்ளே வேற மாதிரிலாம் பேசுது அதல்ல. அதாவது அவனுடைய உடல் ரீதியான உடற்கூறுகளுடைய மாற்றம் தான் இதில் என்னது கன்சிடர் பண்ணணும்ன்றது. எக்ஸாக்டான வயசு ஒன்று சொல்றதுன்னு எடுக்கிறேன்னா 10 வயசு தான் என்ன செய்யணும் எடுக்கணும். அதுவும் நம்ம உறுதியாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியும். ஏன்னா பருவ வயது ஓகே என்ன திருமணம் முடிக்கலான கருத்து அடுத்தது வந்துடும். ரைட்டா? அதனால எல்லா சட்டத்தையும் யோசிச்சுக்கிறோம். நிறைய இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்கல்ல, நிறைய இஸ்லாமிய நாடுகள் அவங்க வந்து இஸ்லாமுடைய சட்டத்தை வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. இப்போ சவுதி அரேபியா வந்து கடைபிடிக்கிறாங்க. இதே மாதிரி இப்போ இந்தோனேஷியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, நிறைய நாடுகள் இருக்கிறாங்க. அவங்க வந்து கடைபிடிக்க மாட்டாங்க. இதனால வந்து அவங்க மேலே குற்றமாகாதா? அதாவது இப்போ இஸ்லாமிய அரசு 50 முஸ்லீம் நாடுகள் என்ன செய்யுது, இவர்கள் மார்க்கத்தை கடைபிடிக்காது விட்டால் குற்றமாக சட்டத்தை இஸ்லாமிய சட்டத்தை சரியா சட்டத்தை வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தாது விட்டால் அவர்கள் குற்றவாளியாக மாட்டார்களா அப்படின்றால் ஒரு குடிமகன் என்ற இடத்துலேருந்து என்ன பார்க்கணும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அவர்கள் 2 விஷயங்களை நிலைநாட்டும் காலம் எல்லாம் நீங்கள் அந்த அரசை என்ன செய்யக்கூடாது நிராகரிக்கக்கூடாது. என்ன காரணம் என்றால் அரசுடைய நிர்பந்தம் ஒரு குடிமகனுக்கு விளங்காது. விளங்கிட்டா அது நம்ம நாடுகளில் தான் நம்ம எல்லா குடிமகனும் எதெல்லாம் பேசலாம், ஒன்று விளங்கினவங்க பேசலாம், விளங்காதவங்களும் பேசலாம், பேப்பர் படிக்கிறவங்க பேசலாம். அதெல்லாம் நம்ம இப்போ விட்டுட்டோம். எல்லாருமே என்ன அரசுடைய சில நடவடிக்கைகளை பொறுத்து அதனுடைய ஆள் அகலங்கள் நோக்கங்கள் இலக்குகள் எல்லாம் நிச்சயமாக என்ன செய்யாது கீழே உள்ளவருக்கு விளங்கப்படுத்தி புரியவே புரியாது. ஒரு உரிமை இருக்கு, யாரை செலக்ட் பண்ணணும்ன்ற உரிமை நமக்கு இறங்கலாம். எப்படி அதை நகர்த்துறது சர்வதேச அந்த இணைப்பெல்லாம் என்னன்னு விளங்க. அதனால இஸ்லாம் 2 விஷயத்தை கட்டாயம் சொல்லுது. இஸ்லாமிய அரசு மா அகாமுஸ்ஸலாம் அவர்கள் 5 நேரம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். 5 நேரம் தொழுகை 5 நேரம் தொழுகை நிலைநாட்டுதல் என்ன, 5 நேரம் தொழுகைக்கான எல்லா ஏற்பாடுகளும் அவங்க செய்யணும். நிர்பந்திக்க வேண்டுமா இல்லையா அது கருத்து முரண்பாடு உள்ள ஒரு அம்சம். 5 நேரம் தொழுவதற்கான எல்லா வாய்ப்பு வசதி. இப்போ சவுதி அரேபியாவில் எல்லாம் கடைகள் அடைக்கப்படும். கடைகள் அடைக்கப்படும் என்பது இஸ்லாத்துடைய பேஸா அல்லது ஒரு ஒப்பீனியனா ரைட்டா? அது ஒரு கருத்து முரண்பாடு இருக்கிறது. சரியா? நாளைக்கு வந்து என்ன செய்யலாம், இல்லை கடை பெரிய பெரிய கடைகளாக நீங்கள் என்ன செய்யலாம் ஓப்பன் பண்ணலாம்னு ஒரு நிர்பந்தம் வந்தால் இஸ்லாத்தை மாற்றிட்டாங்க நினைக்கிறேன். நிலைப்பாடு 2 இஜ்திஹாத் 3 இஜ்திஹாத் கருத்துக்கள்ல ஒரு நிலைப்பாடு. இந்த மாதிரி தொழுகை நிலைநாட்டும் காலமெல்லாம். 2வது அவர்கள் இறை நிராகரிப்பில் மிக தெளிவாக ஈடுபட்டார்கள் என்று நிரூபிக்கப்படாத வரைக்கும். 2 குஃபுர் இணை வைப்பு வணங்கிட்டா சிரம் பண்ணிடுறது அல்லது என்னது அல்லாஹ்வுக்கு மகனிக்கு என்று சொல்றது அல்லது என்னது எப்படி ஏதோ உண்டு அவர்கள் வந்து ஈடுபட்டார் சொல்லும் வரைக்கும் அவர்களை இஸ்லாமிய அரசு என்ற வட்டத்திலிருந்து இஸ்லாம் என்ன செய்யாது வெளியே போட சொல்லி ஒரு குடிமகன் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ உள்ள நாடுகளை நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால்
அவர்களுக்கு நிர்பந்தத்தில் இப்படி நடந்து கொள்கிறார்களா, அல்லது என்ன விருப்பத்தில் அப்படி நடந்து கொள்கிறார்களா, பயத்தில் நடந்து கொள்கிறார்களா, இந்த 3 வட்டத்துக்குள்ள தான் இப்போ எல்லா இஸ்லாமிய அரசுகளும் என்ன செய்யுது போயிட்டு இருக்கு. நாங்கள் விரும்புகிற அளவில் அவங்க வந்து அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அப்படி நாடோடு மிஞ்சுமானு டவுட் இப்போ உள்ள வளத்துக்கு, இப்போ உள்ள ஒவ்வொரு நாட்டுடைய வளத்துக்கு நம்ம பார்த்தோமே கடந்த கால வரலாறுகளில் பார்த்தோமே ஒவ்வொரு நாடுகளையும் அவங்க அப்ளை பண்ண வேகத்தில் காண போனாங்க. அப்படித்தானே அப்ளை பண்ண தீவிரவாத அமைப்புகளை சொல்லலை, சரியா? அரசாக ஒரு நாட்டில் அங்கீகரித்தவர்கள்லாம் 2 வருஷத்துல என்ன செஞ்சாங்க காணாம. காரணம் என்ன? இந்த மகாசிதுகளை இலக்குகளை சரியான முறையில் யோசிக்காதனால. அப்ப அதனால உதாரணத்துக்கு இது எடுக்கலாம். நான் உதாரணம் சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு மக்காலிருந்து ஒரு சில மக்கள் அனுப்பினார். அங்க நேர்மையான மன்னர் இருக்கிறார். அந்த மன்னர் மரணித்த பின்னால வரக்கூடிய அடுத்த மன்னர் அஸ்ஹாமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மரணிக்கிறார். ரசூலுல்லாஹ் மதீனால என்ன செஞ்சாங்க? தொழுவிச்சாங்க. அப்ப இஸ்லாமிய அரசு அமைஞ்ச பின்னால மதீனால தொழுவிக்கிறாங்கன்னு அர்த்தம் என்ன? மதீனால இஸ்லாமிய அரசு வந்து அமைஞ்சிச்சு. அவருக்கு தொழுவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்க? அபிசீனியா. அவ எப்படி ஆட்சி செஞ்சுப்பாரு? ஆட்சி எப்படி இருந்துக்குன்னு கேட்கிறேன். 5 நேரம் தொழுகை நிலைநாட்டிப்பாரா? இல்லை. இணை வைப்புகளை தடுத்து அட்லீஸ்ட் குடும்பத்துக்குள்ள தடுத்திருப்பாரா இணை வைப்ப? இல்லை. கிறிஸ்தவ ஆட்சியை அவர் செஞ்சார். அவர் செஞ்சு அவருக்கு தொழுவிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவ ஆட்சி தான் அவர் செய்தார். எந்த விதமான இஸ்லாமிய ரூலையும் அவர் நடைமுறைப்படுத்தவில்லை. ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சார்? வந்தார். இப்ப அவர்கிட்ட அளவுல அவர் சக்தி பெற்றுட்டார். அவருடைய இஸ்லாத்தை அவர் செஞ்சு கொள்ற அளவுக்கு அவர் சக்தி பெற்றுட்டார். ஆனா அதை இன்னொருவர்கிட்ட சொல்ற அளவுல அவருடைய நிலை என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செஞ்சு வாங்க வேண்டும் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் சொல்லல. காரணம் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு அவர் இருப்பதனால. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சில இலக்குகளை. இங்கிருந்து போனாங்களே சில முஸ்லிம்கள், அவர்களுக்கெல்லாம் முழு பாதுகாப்பும் என்ன செஞ்சது அந்த நாட்டில் இருந்துச்சு. இப்படி இருக்க நீங்க விட்டுட்டு வாங்க இன்னொரு ஃபித்னாவை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நாள் ஏற்படுத்த மாட்டாங்க. இது போல எத்தனை பாதுகாப்பு இருக்கலாம். இப்ப உள்ள அரசுகளை அப்படியே வச்சிருக்கிறதுனால அவர்களால் செய்ய முடியாது விட்டாலும் மாற்றத்தை ஏற்படுத்தாம அப்படியே வச்சிருப்பதனால இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எவ்வளவு பாதுகாப்பு என்ன செய்யலாம். அட்லீஸ்ட் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு, அட்லீஸ்ட் ஒரு பேச்சு பேசுறதுக்கு, அட்லீஸ்ட் ஒரு பொருளாதார பங்களிப்பு செய்யறதுக்கு பாதுகாப்பு இருக்கலாம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இமாம் தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சியாசா ஷர்ஐயா, இஸ்லாமிய அரசு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறாரு, பேசிக்கிறாரு. அதுலெல்லாம் இந்த இலக்குகளை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹ் பேசுறாங்க. இது வந்து இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஒரு படை தளபதியாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. கைது செய்யப்பட்டோடனே காலித் வலீத் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் தண்டனை கொடுத்துருங்கன்றார், மரண தண்டனை கொடுத்துருங்கன்றார். அவங்கெல்லாம் சபனான வார்த்தையை சொல்றாங்க, நாங்க மதம் மாறிட்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். கைதிகளாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கணும், அவங்களை என்ன செஞ்சிடணும், யுத்தத்தில் வந்தவர்களாக இருந்தாலும் அவங்களை விடுதலை செய்யணும்ன்றது சட்டம். ஒரு மரண தண்டனை கொடுக்க சொல்லிட்டாரு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறைய நபித்தோழர்கள் கொடுக்கல. கிட்டத்தட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யுத்த கைதிகளாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு 100 பேர் என்ன கொண்டாச்சு. ரசூலுல்லாஹ் கிட்ட செய்தி வருது. ரசூலுல்லாஹ் கையதியா அல்லாஹ் இன்னி அப்ரஹு இலைக்க மிம்மா சனா காலித் இப்னு வலீத், காலித் இப்னு வலீத் செய்த அத்தனை குற்றத்திலிருந்தும் நான் நிரபராதியா அல்லாஹ்னு என்ன ரசூலுல்லாஹ் தான் மேலுள்ள தலைவர், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கையேந்தி துஆ கேட்கிறார். அடுத்த நடவடிக்கையாக இப்ப தளபதியை யார் போடணும், அப்ப அவரை நீக்கணும். ரசூலுல்லாஹ் நீக்கல. அடுத்த படைக்கு தளபதி யாரு, காலித் இப்னு வலீத் தான். தக்வால மிக உச்சகட்டம் உள்ளவர் யாரு, அபூபக்கர் இல்லாம. நீங்க தான் தக்வால மிக உச்சகட்டம், நீங்க படை தளபதியா போங்கன்னு சொல்லிக்கலாமே. அது என்ன இலக்கு பிள்ளை. தக்குவா இறைச்சத்துல நல்லா இருக்கிறவர்கள் படைக்கு தளபதி வைக்கிறது வேற. நல்லா தொழுகிறார், இவர் தான் படை தளபதி. அவர் என்ன செஞ்சுட்டு வருவாங்க விளங்கிட்டா. அப்ப அதனால படை தளபதியா போடுற நேரத்துல வந்து நல்லா தொழுகிறார். இப்ப வாக்களிச்சா மாற மாட்டார். நீங்க தான் முன்னுக்கு நிக்கணும் யுத்தத்துல. இதுக்கு அப்புறம் வாக்கு மாறிட வேண்டி வந்தார். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அவரவர்களுடைய வீரம், அவருடைய பலம், அவருடைய இலக்கை வச்சுதான் தலைவர்கள் தீர்மானிக்கப்படுறது. நல்ல இறைச்சமுடையவர் முதலாவது வரணும், அடுத்த இறைச்சமுடையவர் 2வது வரணும், அடுத்த இறைச்சமுடையவர் 3வது வரணும். ஒரு சட்டம் என்னது இல்லை. எந்த வகையில நிறைய என்ன செய்யணும், நம்ம படிக்க அந்த இஸ்லாமிய அரசு பகுதி நம்ம மேலோட்டமாக பேசிக்க நிற்கிறோமே தவிர அவருடைய ஆழ்ந்த அகலங்கள் இலக்குகள் நம்ம படிக்கல. அதனால அந்த பகுதியை பொறுத்த என்னையை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி அதை மனசுல வச்சுக்கிறேன்னு சொன்னால், யா அல்லாஹ் யாரெல்லாம் முஸ்லிம் நாடுகளாக அவர்களுக்குரிய மனபலத்தை கொடுத்து, அவர்களுக்கு உளபலத்தை கொடுத்து, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வலுவை கொடுத்து, முஸ்லிம் சமுதாயத்துக்கு பாதுகாப்பான ஒரு அரணாகவும் ஷரியாவுக்கு பாதுகாப்பான அரணாகவும் அவர்கள் மாற வேண்டும். ஒரு அறிஞர் சொல்றாரு, எனக்கு அல்லாஹ் தஆலா துஆ கபூலாக்குற ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருந்தா லஜஅல்துஹா ஃபி சுல்தான், அதை மன்னருக்காக கேட்டிருக்கேன். ஏன்
அவருடைய சலாஹால, அவருடைய சீர்திருத்தத்தால முழு நாடு என்ன செய்யும், சீர்திருந்திரும் அப்படின்னு சொல்றாங்க. எனவே எங்களுடைய பிரார்த்தனைகளை வைத்துக் கொண்டிருப்போம். எதிராளிகளா மாறக்கூடாது, எங்களுக்கே நாங்களே எதிராளிகளாக மாறக்கூடாது என்பதை என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிம் நாடு விடாமல் எல்லா முஸ்லிம் நாடை பற்றி நினைப்போம். அல்லாஹ் வாழ். இன்ஷா அல்லாஹ். அப்ப அடுத்த பகுதி கேள்வி கேட்கலாம். நம்ம படிச்ச பகுதியில் சில கேள்வி. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا அல்ஹம்துலில்லாஹ். இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால சகோதரர்கள் வந்து இன்னும் ஒரு இன்ஷால்லா ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் வெளியேறுமா கேட்டுருங்க. வாங்க, வந்த உணவு வந்து வேஸ்ட் ஆகிடாம பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம படித்த இந்த கல்வி வகுப்புலேருந்து இன்ஷால்லா ஒரு 4 கேள்விகள், கொஞ்சம் அமைதியாக கேட்டுக்கோங்க. இன்ஷால்லா 4 கேள்விகள் மட்டும் கேட்கலான்னு இருக்கோம். 2 கேள்விகள் வந்து பெண்கள் சைடில், 2 கேள்விகள் ஆண்கள். இன்ஷால்லா பெண்கள் சைடில் வந்து ஒரு வாலண்டியர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்ட பிறகு பெண்கள் வந்து கை தூக்கணும் தெரிஞ்சவங்க. ஸோ அந்த பெண் வாலண்டியர் என்ன பண்ணுவாங்க, யாரை ஒருத்தரை செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் பதில் சொல்லணும். இதே தான் சேம் ஆண்களுக்கும். தெரிந்தவர்கள் கை மட்டும் தூக்கணும், பதில் சொல்ல வேணாம். அப்போ அந்த கேள்வி வேஸ்ட் ஆகிடும் இல்லையா? பதில் சொல்லாமல் கையை உயர்த்துங்க, இன்ஷால்லா செலக்ட் பண்ணுவாங்க, அவங்க மட்டும் பதில் சொன்னால் போதும். இன்னொரு ஸ்பெஷல் கண்டிஷன் என்னன்னா, போன வாரம் பரிசு வாங்கினவங்க கையை தூக்க வேணாம். ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் எங்கே கேட்கலாம்? லேடிஸ் வாலண்டியர் ரெடி ஆகிடுவாங்க. லேடிஸ் கொஞ்சம் ஈஸியாக கேட்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் பதில் சொல்லிடுவாங்கன்னு. பெண்கள் சைடில் இன்ஷால்லா கிசாஸ் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். கிசாஸ் அப்படின்றதுக்கும் ஹுதூத் அப்படின்றதுக்கும் விளக்கம் என்ன? கிசாஸ்னா என்ன, ஹுதூத்னா என்ன? பெண்கள் பகுதியில் கை உயர்த்துங்க, இன்ஷால்லா தெரிந்தவர்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்க, பதில் சொல்லலாம். கொஞ்சம் பசங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வச்சு. கை தூக்குனாங்க யாரோ ஒருத்தர் கிசாஸ் என்றால் என்ன, ஹுதூத் என்றால் என்ன? ஒரு பரிசு தான் இருக்கு. ஹுதூத் என்றால் எப்படி? நெருக்கமாக இருக்கும். அது சரியான ஆன்சர் இல்ல. ரெண்டாவது ஹுதூதுக்கு மட்டும் தெளிவான ஆன்சர். ஹுதூத் என்றால் என்ன? விருப்பப்பட்டால் இல்ல. ஹுதூத் என்றால் என்ன? கிசாஸ்னா பழிக்கு தண்டனையுடைய ஒரு இல்ல. அதான் ஒண்ணு சொல்லிட்டாங்க, அது வந்துருச்சு, அதை சொல்லிட்டீங்க. ஹுதூத்ன்றதுக்கு மட்டும் தெளிவான ஆன்சர் வரும். உதாரணம் சொன்னா கூட ஓகே. ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னா கூட யார் சொல்றது? வாலண்டியர் இருக்காங்களா? வாலண்டியர் வந்து என்ன பண்ணுங்க, யார் சொன்னாங்கன்றத விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இந்த பக்கம் கணவர்கள் இருந்தா அந்த சகோதரிக்கு எல்லாம் காரணம் செய்வாங்க. அடுத்தது ஆண்கள் பகுதியில் கை மட்டும் தூக்குங்க, ஆன்சர் தெரிஞ்சா.
கிசாஸ் அண்ட் ஹுதூத் அதோட சம்பந்தப்பட்டதுதான். ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் சொன்னாங்க. கிசாஸுக்கும் ஹுதூதுக்குமான வித்தியாசம் என்ன? ஆக பின்னால் ஒருத்தர் கைது அந்த லாஸ்ட்ல இருக்கு. இல்ல டிஃபரெண்ட் என்ன ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்? கிசாஸ்னா என்ன, ஹுதூத்னா என்னன்றத சொல்லிட்டாங்க. சரியா? இது ரெண்டுத்துக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம்னு சொன்னாங்க. இப்ப கை மட்டும் தூக்குங்க, ஷேக் செலக்ட் மறுபடியும் நீங்க சொல்லுங்க. பிரவுன் கலர் கடைசில 9 அவர்தான் நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கிசாஸ்ன்றது ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. கிசாஸுங்கிறது வந்து ஒருவருக்கு இடைப்பட்டது, அதாவது தனிப்பட்ட பழி தீங்கிறது. ஒருவர் கொலை செஞ்சேன்னா அவங்கள வந்து திருப்பி அவங்க கொலை செய்து தனிப்பட்டவருடைய கருத்து. ஹுதூதுங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு உட்பட்டது. அரசாங்கம் வந்து அந்த தண்டனைக்குரிய அரசாங்கம் தண்டனை சொல்லிட்டாரு. நீங்க சொல்லிட்டாரு, பிரைஸ் அவருக்கு தான். சோ அதனால நீங்க தெளிவா சொல்லுங்க. ரத்தம் சம்பந்தப்பட்டது, அதனுடைய அல்டிமேட் டிசிஷன் வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அதுதான் மெயின் பாயிண்ட். அப்ப அவருக்கு கிடையாது. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. வந்து என்னன்னா வந்து அது டிசிஷன் போகாது, கவர்மெண்ட்ல போகாத வரைக்கும். போயிடுச்சுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் நிறைவேற்றுவோம். அப்போ அவருக்கு சரியான பதிலளித்த சகோதரனுக்கு வந்து ஒரு நீங்க வரணும், இங்க வரணும். ரெண்டு பேரும் வாங்கி அவருக்கு கொடுத்துருங்க. தக்பீர். அல்லாஹ் அக்பர். அடுத்தது பெண்கள் பகுதிக்கான கேள்வி. சரியா? கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். குற்றவியல் சட்டங்கள், இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான மிக முக்கியமான நிபந்தனை பெண்கள் சைடுல கை மட்டும் உயர்த்து. குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான மிக முக்கியமான நிபந்தனை இல்ல, இந்த நிபந்தனை இருந்தா இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தும். சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க, உரைய ஆரம்பிச்சது வந்து இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை யார் நிறைவேற்ற வேண்டும்? ரொம்ப ஈஸியா கலீல் சார் வாங்க. கார்ல போறது இதுக்கு பதில் இதுதானே. தக்பீர். அல்லாஹ் அக்பர். மாஷாஅல்லாஹ். சட்டங்கள். ஆமா. சார் பெண்களுக்கு முடிஞ்சிச்சு. லாஸ்ட் क्वेश्चन. ஆண்கள் பகுதியில கை மட்டும் உயர்த்துங்க இன்ஷாஅல்லாஹ். குடும்பத்தினர் மீது யாரு கொலை செய்தவர் என்ன பண்ணணும், என்ன கொடுக்கணும்?
தியா. அந்த தியா வந்து குடும்பத்தினர் மீது எப்போது கடமையாது, குடும்பத்தினரும் சேர்ந்து கொடுக்கணுன்ற அந்த நிபந்தனை சொல்றாங்க. எத்தனை பேரு கை தூக்கு, மறுபடியும் கை தூக்கலாம். நீங்க சொல்லுங்க டாக்டர். டாக்டர் மூன்றில் ஒன்றுக்கு மேலே போகும். மூன்றில் ஒரு பகுதியாக குடும்பத்தினரும் வந்து அதில் ஷேர் பண்ண வேண்டிய நிபந்தனையாகும். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பெண்கள் சைடில் ஆன்சர் பண்ணவங்க யாருன்னு சொன்னீங்கன்னா, யாருன்னு சொன்னீங்கன்னா இங்கே ஆண்கள் வந்து டாக்டர் நீங்க வாங்க. ஆண்களோட பேர் மட்டும் சொன்னீங்கன்னா இங்க வந்து தக்பீர் அல்லாஹ் அக்பர் மாஷாஅல்லாஹ் ஜஸாக்குல்லாஹ் கைர். போதும் விட அபீப் நாகூர் பிரான் அங்க 2 பேர் இருக்காங்க, 2 பேர் ஷேர் பண்ணனும். 2 பேர் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இங்க இருக்கமா இன்னொரு இருக்காங்க. அது அசுபட்டை கூப்பிடுங்க. ரெண்டாவது பேர் யாரு? அபூபக்கர். எடுத்து கொடுக்குறாரு தக்பீர் அல்லாஹ் அக்பர் மாஷாஅல்லாஹ் தக்பீர் ஜஸாக்கல்லாஹ் கைர். வந்து அமர்ந்து அமைதியாக நல்ல இந்த மார்க்க கல்வியை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்றேன் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன சொன்னால் இன்றைக்கு நடந்த இந்த குற்றவியல் சம்பந்தமான இதில் கிசாஸ் என்ற பகுதி தான் நம்ம கூடுதலாக பேசினோம். யாராவது இதில் முடிந்தவர்கள் இருந்தால் எனக்கு நாளைக்கு பகலைக்குள்ள இப்போ சொன்னது சுருக்கமான சில அம்சங்கள் தான் யோசிச்சு அவங்களுக்கு எடுத்துக்கிடலாம். தலைப்பு வாரியாக போட்டு நிபந்தனைகள் எல்லாம் போட்டு ஒரு 2 பேஜுக்குள்ளேயாவது அதை சுருக்கமாக எழுதியோ டைப் பண்ணியோ அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு பிரயோசனமாக இருக்கும். நாளைக்கு என்ன அது கொடுப்பதற்கு அது உங்களோட பக்கத்தை நடந்தால் மிச்சம் என்ன செய்யும் பிரயோஜனம். பெண்கள் பகுதியாக இருக்கலாம், ஆண்கள் பகுதியில் உள்ளவங்களாக இருக்கலாம். அதை சுருக்கமாக எழுதி கொலையுடைய வகைகள், அதே போல அதை நிறைவேற்றுகின்றவர்கள் யார், நிறைவேற்ற அது கொலை செய்தவர் வந்து குற்றவாளியாக இப்பொழுது என அவர் கருதப்படுவார். அதே போல கொலை நிறைவேற்றப்படு யாருக்கு அங்கே கொலை நடந்து யாருக்கு பாதிப்பு நடந்துச்சோ அவருக்குரிய நிபந்தனைகள் என்னென்ன, அதே போல என்னது தவறி நடந்த கொலைகளை பொறுத்த வரைக்கும் என்ன பரிகாரங்கள் எப்படி, யார் பொறுப்பு, இந்த மாதிரியான சப்ஜெக்டை போட்டுட்டு உடல் உறுப்புகள் சார்ந்த பாதிப்புகளுக்கு என்ன சட்டங்கள், அந்த மாதிரி ஒரு சாதாரண அமைப்பில் எழுதிட்டா அதில் ஏதாவது விடுபட்டு இருந்தால் நாங்கள் என்ன செஞ்சிருவோம் அதை சரி செஞ்சு ஒரு நோட்டாக நம்ம கொடுக்கறதுக்கு என்ன அது வாய்ப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் செய்யும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஹுதூத் என்ற பகுதி தான் அது நான் நினைக்கிறேன் ஒரு 1 hour 1.5 hour அதை முடிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்குமுல்லாஹு கைர். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு ஷேக் அவர்கள் வந்து இங்க இருந்து கிளம்புறாங்க. 10 மணிக்கு ஃபிளைட். இங்க இருந்து கிளம்புறது இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னு இன்ஷா அல்லாஹ் இஷாவோடைக்கும் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளையோட ப்ரோக்ராம்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். காலையில வழக்கம் போல நம்முடைய அல் குர்ஆனி அமர்வுகள் ஃபஜருக்கு பின்னால் அந்த கோபுரா பள்ளியில இருக்கு, 4வது அமர்வு இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இன்னைக்கு வைத்த மாதிரியே அசருக்கு பின்னால் இந்த வகுப்புகள் தொடரும். அசரை தொடர்ந்து அசர் முதல் இதே இடம் தான் சேம். அசர் டு மக்ரிப், மக்ரிப் டு இஷா, இஷாவுக்கு பிறகு கிடையாது. இஷாவோடு முடித்து ஷேக் அவங்க வந்து இங்கேருந்து கிளம்புவோம் இன்ஷா அல்லாஹ். அவங்களோட பயணத்துக்காக துவா செய்யுங்க. அவங்களோட குடும்பத்தினருக்காகவும் வந்து நிறைய இல்மை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. அவங்க எளிமை இன்னும் அல்லாஹ் தஆலா அதிகரிக்கவும் பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வந்து அமர்ந்து பொறுமையாக எல்லா கல்வி வகுப்புகளையும் கலந்து கொண்டு அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வாங்க. அதே போன்று இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வரக்கூடிய ஃபியூச்சர்லையும் இன்ஷா அல்லாஹ் என்னென்ன வகுப்புகள் எல்லாம் நடத்த இருக்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் அனைத்துலையுமே தவறாது இதே போன்று மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தின் தரணும். நாளை இன்ஷா அல்லாஹ் இறுதி வகுப்பாக இருக்கிறது இந்த செஷனுடைய இன்ஷா அல்லாஹ். அதிலும் தவறாமல் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.
எல்லாரும் பார்சல் தான் இன்ஷால்லா அதை வச்சு வாங்கிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹ் சில கேள்விகள் இருக்குது பேப்பர்ல இன்ஷால்லா நாளைக்கு வேணா ட்ரை பண்ணுவோம். படிக்கல டைம் இல்லாதனால இன்ஷால்லா நாளைக்கு சேர்லாம் அப்படியே இருக்கட்டும், நாளைக்கு கிளாஸ் அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு